திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் ராஜபாளையத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் இப்போது பார்க்கலாம். அதனால்தான் முதல் தலைமுறை இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கொடுத்த வாக்குறுதியை ஜெயலலிதா காற்றிலே பறக்க விட்டு விட்டார். காற்றிலே பறக்க விட்ட காரணத்தால் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு இந்த தேர்தலை நீங்கள் எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இதே விருதுநகர் மாவட்டத்தில் 3400 ஏக்கர் நிலப்பரப்புல தொழில் பூங்கா அமைக்க போறேன். அது எப்ப சொன்னார்னா 110 அறிக்கை 110 நிதியை பயன்படுத்தி 7/5/2013 அன்று ஜெயலலிதா சட்டமன்றத்தில் சொன்னது. நான் ஏதோ வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதெல்லாம் பேச மாட்டேன். ஜெயலலிதா மாதிரிலாம் எனக்கு பொய் பேச தெரியாது. ஏன்னா நான் கலைஞருடைய மகன் இல்லையா, அதனால ஆதாரத்தோடு தான் பேசுவேன். ஆக அந்த அறிவிப்பு இதுவரையில இந்த ஆட்சிகளை நிறைவேற்றப்பட்டிருக்கா? கிடையாது. நாங்க 5 ஆண்டு காலம் ஒரு அலங்கோல ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள் கடந்த 10ஆம் தேதி தன்னுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டதை நீங்க எல்லாம் தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா பாக்கலையா? பார்த்து தேர்தல் அறிக்கை இதுல என்னென்ன இருக்கு உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது 1-2 சொல்லுங்க பாப்பா. கல்வி கடன், தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க. மதுவிலக்கு கருத்து, பால்விலை 7 ரூபாய் குறைப்பு. ஆனா 1-2ன்னா நீங்க சொல்ல நான் கேட்கலாம். இதுல 501 உறுதிமொழிகள் இருக்கு. 501. ஆக கலைஞரை பொறுத்த வரைக்கும் சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். 2 நாள்ல இன்னைக்கு அடுத்த நாளைக்கு ஜெயலலிதா அறிக்கை விடையிட்டு போறாங்க. தேர்தல் அறிக்கை என்னென்ன டூப்லாம் வரப்போது பாருங்க. ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில ஃபேன் கொடுத்தேன்னு கொடுக்க போறாங்க. அப்புறம் கிரைண்டரு, மிக்சி அதெல்லாம் இப்ப ஒழுங்கா உங்க வீட்டுல இருக்கா சொல்லுங்க முதல்ல. எங்க இருக்கு? எங்க இருக்கு? காயலாங்கடல. நீங்க காயலாங்கட தானே சொல்றீங்க? அந்த மதிப்பு எவ்வளவு தெரியுமா? அந்த ஃபேனு, அந்த மிக்சி, கிரைண்டரு 3000 ரூபாய். 3000 ரூபாய்க்கு இலவச பொருளை அது உருப்படாத ஏதாவது பொருளை கொடுத்துட்டு அதுக்கு பல ஆயிரம் கோடிக்கு கட்டண உயர்வு வைத்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும், பஸ் கட்டணம், பால்வலை, மின்சார கட்டணம் எல்லாத்தையும் உயர்த்தி ஆட்சி தான் இந்த ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில தெளிவாக சொல்லியிருக்கிறார். வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் திமுக ஆட்சியில அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதேபோல விவசாய விளைபொருட்களுக்கு தமிழகம் முழுவதுமான யூனிஃபார்ம் ஃப்ரீ மார்க்கெட் ஏற்படுத்தப்படும். விவசாய விளைபொருட்களை சேமிக்க குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படும். விவசாயிகளுக்கு சோலார் பம்பு செட்டுகள் வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை சரியான முறையில் கிடைத்திட நடவடிக்கை எடுக்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று கலைஞர் அறிவித்திருக்கிறார். அதேபோல விசைத்தறி நெசவாளர்களுக்கு 750 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்.